இந்த உலகம் கேள்வி கேட்கு, கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு. தப்பு இல்லை, அவங்க பேசுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க தேவனை பார்க்கலை, தேவனை அறிந்து கொள்ளலை, தேவனை விசுவாசிக்கலை, அதனால அப்படி பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். ஆமாம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நமக்கு தெரியும் அவர் கண்ணு என் மேல நோக்கமா இருக்கு, அவர் காது நான் சொல்றத கேட்டுட்டே இருக்கு. இன்னொரு முறை சொல்றேன், அவர் நம்மை காண்கிறதான தேவன். இந்த காலையில நம்மை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். ஆமா, வசனம் சொல்லுது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? கண்ணு இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஆமா, கண்ணை உண்டாக்கினவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், காதை உண்டாக்கினவர் கேட்டு கொண்டு இருக்கிறார். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன்னு அதை விட அவர் அதிகமாக பார்க்கிறாரு, கேட்கிறாரு, பதில் அளிக்கிறார். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே.